ரெகரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இருப்பது இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் தடா ரஹீம் அவர்கள். வணக்கம் சார். நேற்று சீமான் அவர்கள் பேசுற அந்த பிரஸ் மீட்ல அரசியலை பத்தி பேசுறப்போ ஐயா கருணாநிதி அவர்களும் பேசாம இருக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அவருக்கும் ஊழலுக்கும் பல சம்பந்தங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருடைய கருத்தை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? இல்ல தவிர்க்கப்பட வேண்டிய வார்த்தைகள்லாம் அவர் பேசுகிறாரு. அவர் பேசுறதுக்கு காரணமும் ஒன்று இருக்கு. ஏன்னா அவர் பேசுனது நம்ம நியாயப்படுத்த முடியாது. அதே நேரத்தில் அவர் பேசுனதுக்கு உண்டான காரணிகளை தேடும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா, இப்போ சமீபத்தில் சாட்டை துரைமுருகனை கைது பண்ணாங்க. அவர்கிட்ட இருந்த அலைபேசியை காவல்துறை பிடிங்கிச்சு. அந்த அலைபேசியில் இருந்த ஆடியோக்கள் வீடியோக்கள் எல்லாம் சோசியல் மீடியாவில் காவல்துறையே திமுக கிட்ட எடுத்து கொடுத்து அது பரபரப்பாக சோசியல் மீடியாவில் ஒரு 10 நாள் ஒரு மாதம் ஓடிச்சுன்னா அந்த விரக்தியின் விளிம்பில் தான் சீமான் அப்படி பேசுகிறாரு. அப்போது காவல்துறை அதை எடுத்து கொடுத்து அதை திமுக ஐடிவிங் திமுக ஆதரவாளர்கள் அதை ட்ரோல் பண்ணி பெரிய அளவுக்கு சீமானை டார்கெட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அரசியல். சீமானை கூட அரசியல் ரீதியாக எதிர்க்கலாம், அதை யாரும் எதிர்ப்பு தெரிவிக்க முடியாது. ஆனால் ஒரு மைனஸ் பாயிண்டெல்லாம் எடுத்துக்கிட்டு எல்லாருக்கும் மைனஸ் பாயிண்ட் இருக்கும். எல்லாருமே சரி, மாட்டாததுலேயும் தான் உத்தமன். மாட்டிக்கிட்டானா தான் தெரியும் யார் உத்தமனா குற்றவாளியாது. உண்மையா இல்லையா? மாட்டாததுலேயும் எல்லாமே நல்லவன் தான். அப்படி இருக்கும்போது நீங்கள் அதை பண்ண அவருக்கு மென்டலி எஃபெக்ட் அதை மனசில் வச்சுக்கிட்டு தான் அவர் மேடையில் பேசுகிறாரு. அதை தொடர்ந்து தான் இன்டர்வியூ கொடுக்குறாரு. செய்தியாளர் சந்திப்பு நடும்போது அதை அவர் பேசுகிறாரு. அதை தவிர்த்திருந்தாருன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா தனக்கு பின்னாடி இன்னும் கூட சீமான் தன்னை ஒரு தலைவராகவே இன்னும் அவர் மனசுக்குள்ளேயே அவர் அங்கீகரிக்கிற போல இருக்கு. ஏன்னா தனக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு கேப்டனாக நம்ம இருக்கோம். அப்படின்போது அந்த பேச்சுக்களில் கொஞ்சம் அப்படி சுதாரித்து எடுத்துகிட்டு போகணும். விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவங்க இல்லை. அது கலைஞரை விமர்சனம் பண்ணலாம், அண்ணாவை விமர்சனம் பண்ணலாம், எம்ஜிஆரை விமர்சனம் பண்ணலாம், ஜெயலலிதா விமர்சனம் பண்ணலாம், ஏன் நேரு விமர்சனம் பண்ணலாம், இந்திரா காந்தி விமர்சனம் பண்ணலாம். அதெல்லாம் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் யாருமே இல்லை. எல்லாரும் விமர்சனத்துக்கு ஆட்படக்கூடிய நபர்கள் தான். ஏன்னா அரசியலில் இருந்திருக்காங்கன்னும் போது ஏன் காந்தியை கூட விமர்சனம் பண்ணுறாங்களா இல்லையா? காந்தியை, தேச தந்தை காந்தியை கூட விமர்சனம் பண்ணுறாங்க. அதனால விமர்சனங்கள் கலைஞருக்கு மீது கலைஞருக்கு எதிராக விமர்சனமே பண்ணக்கூடாதுன்றது சொல்ல முடியாது. கலைஞருக்கு எதிராக இல்லை, யாருக்கு எதிராகவும் விமர்சனம் பண்ணுறதுக்கு 100% சீமானுக்கு உரிமை உள்ளது. ஆனால் அதே நேரத்தில் மறைஞ்ச தலைவர்களை பற்றி அந்த ஒருமையிலேயோ அல்லது அந்த ஒரு கெட்ட வார்த்தையை ஏதோ எப்போ எழுதினா அந்த பாட்டெல்லாம் இப்போ பாடி காமிச்சு அது பண்ணுவது என்பது அது சிறந்த நல்ல அரசியல் ஆரோக்கியமான செயல் இல்லை. அது திமுக இப்படி பண்ணதுனால அந்த கடுப்புல சீமான் என்ன பண்றாரு, அப்படி பேசுறாரு. திமுக பண்ணது மிகப்பெரிய ஒரு அயோக்கியத்தனம். இப்போ சீமான் இப்படி பேசிட்டாரு அப்படி பேசிட்டாருன்னு திமுக காரன் பொங்கனான்னா அதில் நியாயமே இல்லை. ஏன்னா திமுக ஒரு மாசமா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சோசியல் மீடியாவில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வேற ஒரு மண்ணங்கட்டியும் இல்லை. முழுக்க சீமான் பேசுனது, இடும்பவன் கார்த்திக் பேசுனது, அந்த பொண்ணுகிட்ட பேசுனது, அந்த பொண்ணு இடும்பவன் கார்த்திகிட்ட பேசுனது, சாட்டை துரைமுருகன் பேசுனது, அப்புறம் இவங்க பேசுனது, அவங்க வேற அரசியலே இல்லையா திமுக? நீங்க தான் சொல்றீங்க இந்த 3 ஆண்டுகளாக மிகப்பெரிய சாதனை எல்லாம் திமுக செஞ்சுங்க. அந்த சாதனை மக்கள்கிட்ட விளம்பரப்படுத்துங்க. அதை விட்டுட்டு சீமானுடைய சார்ந்த நபரை கைது பண்ணி அவர்கிட்ட இந்த செல்போன் வாங்கி அந்த செல்போன்ல இருந்த பர்சனல் 1000 விஷயம் இருக்கலாம், அதெல்லாம் எடுத்து பொது வெளியில் விட்டுட்டு இது எப்படி வந்தது, என்ன வந்தது, சாட்டை ஏன் இதை சேவ் பண்ணி வச்சிருந்தாப்புல, அப்போ சீமானை இது சாட்டைக்கிட்ட கொடுத்து வச்சிருக்காப்புல, இந்த மாதிரி ட்ரோல் பண்ணுறதெல்லாம் அசிங்கமான அரசியல் இல்லையா? அதனால் சீமானை இன்னைக்கு பேசியிருக்கிற பொது தளத்தில் பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம்தான். ஆனால் அந்த தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம் என்று கண்டிப்பதற்கு எங்களை போன்ற நபர்கள் தான் அது தகுமே தவிர திமுக கண்டிச்சுன்னா அதை ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னா திமுக அதோட கேவலமான நிலை பேசிட்டு இருக்காங்க. கடந்த ஒரு மாசமா அதுதான் நடக்குது. ஏன்னா ஒரு கடைசியா ஒரு பாடலாவே பாடியிருந்தாரு, அரசியல்ல பிரிக்க முடியாதது ஊழலும் ஐயா கருணாநிதி அவர்களும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி விஷயம் பேசுறதுனால அவருக்கு பின்னாடி பல பேர்கள் வரலாம் இல்லையா? இல்லை நான் என்ன சொல்றேன், ஊழல்னு சொல்லி பேசிட்டு அது எல்லாரும் பற்றியும் பேசலாம். முன்னாள் தலைவர்கள், இறந்த தலைவர்கள் ஊழல் பண்ணியிருக்காங்க, அவங்க மீது வழக்கு இருக்குது, ஊழல் வழக்கில் கைது பண்ணியிருக்காங்க, அப்புறம் விடுதலையாயிருக்காங்க, அப்புறம் அந்த வழக்கு நடந்திருக்கு, அந்த வழக்கு ரத்து ஆகிருக்கு அப்படின்றதுக்காக அதை பேசிக்கலாம், அது தப்பு இல்லை. மற்றபடி
அந்த கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி அப்படி இப்படின்னு சொல்லி பேசி பாட்டு ஒன்று பாடுறாரு பார்த்தீங்களா, அதெல்லாம் தவிர்க்கணும். இவர் பாடுறதுக்கு அழகு இல்லை. ஏன்னா இவருக்கு ஒரு தரம் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து இவருக்கே அறியாம உருவாயிடுச்சு. இன்னைக்கு ஒரு பயங்கரமா இருக்காங்க போது அதை மேற்கொண்டு மெழுகு ஊட்டி அதை அடுத்த நிலைக்கு கொண்டு போறது தான் பார்க்கணும் இல்லைங்களா. அதுக்காக வந்து இந்த மெரிக்கல் தரமான பாடல்கள் எல்லாம் பாடி அதே நேரத்தில் நீங்க வந்து பழைய திமுக எல்லாம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் அவ்வளோ மோசமாலாம் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி காங்கிரஸ் வந்து திமுக வந்து கடுமையான இதோட மோசமான விமர்சனங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இதே திமுக தலைவர் கலைஞரை எதிர்த்து வனவாசம்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு கண்ணதாசன். அந்த புத்தகம்லாம் படிச்சுன்னா அவ்வளோ அசிங்கமாக இருக்கும், புரியுதுங்களா. அதேமாரி வந்து காங்கிரஸ் வந்து அண்ணாவை வந்து அண்ணாவுக்கும் பத்மினிக்கும் தொடர்பு, என்ன தொடர்பு, கள்ள உறவு அப்படி இப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. அதுக்கு அண்ணாவே வந்து ஒரு பொதுக்கூட்டத்தில் நான் பதில் சொல்கிறேன்னு சொல்லி ஸ்ரீரங்கத்தில் பொதுக்கூட்டம் நடத்தி அப்போ வந்து பதில் சொல்கிறேன்னு எல்லா மக்களும் பயங்கர கூட்டம். அப்போ தேர்தல் பிரச்சாரத்தை பற்றி கடைசியாக சொல்கிறாரு, இத்தனை பேரும் இவ்வளோ நேரம் எதுக்கு நிற்கிறீங்க தெரியுமா, நீங்கள் எனக்கும் பத்மினிக்கு என்ன தொடர்புன்னு சொல்லி கேட்கறது தான் நினைக்கிறீங்க. அவள் படித்தாண்டா பத்தினியில் நான் முற்றும் தந்த முனிவுரை இல்லைன்னு போயிட்டாப்புல. இப்படியெல்லாம் பதில் திமுக தரப்பில் கொடுக்கப்பட்டது. அதேமாரி வந்து அண்ணாவுக்கு வந்து அப்பா இல்லை, அவர் விபச்சாரி மகன் சொல்லிட்டு காங்கிரஸ்காரனுங்க அந்த நேரத்தில் கடுமையாக விமர்சனம் பண்ணும்போது எனக்கு அப்பா இல்லை அப்பா இல்லைன்னு சொல்கிறாங்க, எனக்கு அப்பா யாருன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி காஞ்சிபுரத்தில் பெரிய பொதுக்கூட்டம் போட்டு கடைசியாக ₹1 காயின் எடுத்து காமிச்சிட்டு போயிட்டாரு. இதுதான்டா எங்கள் அப்பா, எவனோ ஒருத்தன் ₹1 கொடுத்துட்டு போயிட்டா எங்கள் அம்மா கிட்ட போடா அப்படின்னு சொல்லிட்டு. இப்படியெல்லாம் வந்து தரம் தாழ்ந்த கீழ்த்தரமான விமர்சனங்கள்லாம் அதாவது திமுக ஆரம்ப கட்டத்திலேயே எதிர்கொண்டு இருக்கு. இல்லை திமுக எதுவும் உத்தம புத்திரனுங்க இல்லை. இருந்தாலும் இன்றைய நவீன இன்னைக்கு சோசியல் மீடியா மூலமா வந்து எந்த ஒரு பேச்சும் சரி இலகுவா வந்து இன்றைய இளைய தலைமுறைக்கு போய் சென்றடையும் போது நாம ஒரு சரியான வழிகாட்டியா இருக்கணும். அதனால இது போன்ற வார்த்தைகளை நம்ம வந்து தவிர்ப்பது என்பது அவருடைய எதிர்கால அரசியலுக்கு மிக, ஏன்னா யாரும் செய்யாத ஒரு தமிழ் தேசிய சித்தாந்த அரசியலை முன்னெடுத்து இன்னைக்கு வழி நடத்தக்கூடிய ஒரு கேப்டனா இருக்காருன்னு சொன்னா அவர் சில விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. ஒரு பக்கம் வந்து சீமான் அவருடைய பிரஸ் மீட் வந்து போயிட்டு இருக்க சமயத்துல இன்னொரு பக்கம் வந்து பிஎஸ்பி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய குடும்பத்தினருக்கு வந்து கொலை மிரட்டல் விடுததா சொல்றாங்க. இது உண்மையா? இல்ல அது கொலை மிரட்டல்னு சொன்னா அப்ப அந்த டைம்ல வந்து கொலை மிரட்டல் விட்டாங்கன்னா ஒரு கடிதம் வந்து சொன்னா மொட்டை கடிதாசின்னுவாங்க. அதை வந்து சொன்னா அதை கண்டுபிடிக்க முடியும் யாரு விட்டாங்கன்னா. ஆனா இப்போ வந்து கண்டுபிடிச்சிடலாம். இப்போ வந்து உதாரணத்துக்கு இப்போ நம்ம வந்து இங்க எங்கன்னா போஸ்ட் பண்றோம்னு வச்சுக்கலாம், அவனுக்கு வந்து எல்லா இடத்துலையும் சிசிடிவி கேமரா இருக்கு. அப்போ இந்த போஸ்ட் முதல்ல எந்த போஸ்ட் ஆஃபீஸுடைய பூத்தில் வந்து இருக்குன்றது கண்டுபிடிப்பாங்க. அப்போ கண்டுபிடிச்சு அங்கே இருக்கக்கூடிய எத்தனை போஸ்ட் இது இருக்கு, பாக்ஸ் இருக்கு, அந்த பாக்ஸுக்கு முன்னாடி இருக்கிற சிசிடிவி கேமராலாம் செக் பண்ணுறாங்க. அப்போ அந்த சிசிடிவி கேமரா அங்கே பாக்ஸுக்கு முன்னாடி இல்லைன்னா கூட சரியா பக்கத்தில் இல்லை வர வழியில் ஏதாவது ஒரு தெருவை கடந்து வந்து தான் பாக்ஸை கிட்ட போடணும். அப்போ அதெல்லாம் கண்டுபிடிச்சி இந்த போஸ்ட் எங்கேருந்து போஸ்ட் ஆகிருக்கு, யார் இந்த போஸ்ட் பண்ணா அப்படின்ற சந்தேகத்தை வந்து அடிப்படையில் புலன் விசாரணை பண்ணி குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ ஆம்ஸ்ட்ராங்குடைய குடும்பத்தாருக்கு வந்து அப்படி ஒரு அச்சுறுத்தல் மிரட்டல் வந்துருக்குன்னு சொன்னால் நிச்சயம் காவல்துறை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதே நேரத்தில் இன்னைக்கு வந்து ஆம்ஸ்ட்ராங்குடைய குடும்பத்துக்கு வந்து ஒரு பாதுகாப்பு போட்டிருக்காங்க. அது முன்னெச்சரிக்கையாக கூட இருக்கலாம். ஏன் சொன்னீங்கன்னா ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் இப்போ சமீபத்தில் கொல்லப்பட்ட உடனே ஒரு விதமான அரசியல் நடந்துட்டு இருக்கு. இப்போ இந்நிலையில் வந்து அவர் குடும்பத்தில் மேற்கொண்டு ஏதாவது ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா அது மிகப்பெரிய ஒரு திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு அவமானமாக போயிடுன்றதுக்காக ஒரு காவல்துறையா இப்படி ஒரு சிம்பத்திக்கு உருவாக்கிட்டு கூட அவங்க வந்து இப்படி ஒரு பாதுகாப்பு கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு, நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதுதான் நீங்க பார்க்கணும். இந்த கொலை மிரட்டல் வந்து யார் விடுத்திருக்காங்கன்றதை நீங்க நினைக்கிறீங்க? இல்ல அது சொல்ல முடியாது. கொலை மிரட்டல் யார் விட்டாங்கன்னா எனக்கு என்ன தெரியும், கொலை மிரட்டல் யார் விட்டாங்கன்னு தெரியல. ஆனா ஒண்ணு மிரட்டல் வர்றதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. இப்போ அவர் வந்து 2 விஷயத்தை பார்க்கணும். ஒன்று அரசியல் ரீதியாக பார்க்கலாம், இன்னொன்று அவர் ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்ட அந்த வழக்கு விஷயத்தை அரசியல் ரீதியாக பார்க்கணும்னு சொன்னால் இப்போ அவங்க பிஎஸ்பியினுடைய ஒருங்கிணைப்பாளரை போட்டிருக்காங்க. அப்போ அந்த கட்சியில் இருக்கிறவங்கள மற்றவங்க வந்து இவங்க அந்த பொறுப்புக்கு வந்து பிடிக்காம ஏதாவது கொலை மிரட்டி விட்டு இவங்களை விரட்டி விடுவோம் அப்படின்றதுக்காக செஞ்சாங்களான்னு பார்த்தா அப்படி ஒரு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னு சொன்னால் ஆம்ஸ்ட்ராங் மறைவுக்கு பிறகு புதிய தலைவரை அதை நியமனம் பண்ண தேர்ந்தெடுத்த ஆனந்த கூட மிகப்பெரிய எதிர்ப்பெல்லாம் இல்லை அவங்க கட்சியில். இவரே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது மாநில தலைவராக ஒருத்தர் நியமனம் பண்ணிட்டாங்க, ஒருங்கிணைப்பாளராக ஒருத்தர் நியமனம் பண்ணியிருக்காங்க. மாநில தலைவர் தான் ரொம்ப முக்கியம்.
அந்த தேசிய கட்சிகளுக்கு எப்பவும் மாநில தலைவர் போஸ்டிங் தான் இம்பார்ட்டன்ட். ஒருங்கிணைப்பாளர் வந்து சும்மா ஒரு இதுக்காக, ஏன்னு சொன்னால் ஆம்ஸ்ட்ராங்குடைய மனைவின்றதுக்காக அந்த போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அதனால வந்து கட்சி ரீதியாக அவங்களுக்கு வந்து எதிர்ப்பு இருக்கும். அந்த எதிர்ப்பின் எதிர்வழியாக வந்து இப்படி ஒரு மிரட்டல் கடிதம் விட்டிருப்பாங்கன்றதை நம்ம எதிர்பார்க்க முடியாது. இன்னொரு பக்கம் வந்து எப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு பிறகு நீ 21 பேருக்கு மேலே கைது பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த 21 பேருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதோ ஏற்கனவே குற்ற வழக்கில் பின்னணி உள்ள நபர்கள் தான். அப்போ ஆம்ஸ்ட்ராங்குக்கும் இந்த கைது செய்யப்பட்டிருக்க நபர்களுக்கும் கொலை பண்ணும் அளவுக்கு பகைகள் இல்லை. ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு கேங் ஒன்று இருக்கு. இதுக்கு பின்னாடி ஒரு மெயின் சுவிட்ச் ஒன்று இருக்கு. அந்த சுவிட்சு தான் சொல்லி இவங்க கொலை பண்ணியிருப்பாங்க. புரியுதுங்களா? அப்போ அந்த மெயினாக இருக்கக்கூடிய நபர்களுக்கும் ஆம்ஸ்ட்ராங்குக்கும் என்ன நடந்ததுன்றதை புலன் விசாரணை பண்ணாதான் அதனுடைய உண்மை தன்மை வரும். இப்போ அது சம்பந்தமாக வந்து காவல்துறை விசாரிக்கிற மாதிரி தெரியல. இப்போ உதாரணத்துக்கு எல்லாரும் சொல்லிக்கிற விஷயம் என்னன்னா, ஆருத்ராவில் வந்து ஆருத்ரான்றது ஏதோ சும்மா இல்லை, 5 கோடி 10 கோடி இல்லை, 5000 கோடி 10,000 கோடின்றாங்க. தமிழ்நாடு முழுக்க 7000 ஏஜென்ட்டுகளே இருக்காங்கன்னா அப்போ எவ்வளோ பேர் இருப்பாங்க? 1 லட்ச ரூபாய் கொடுத்தா 35,000 ரூபாய் மாதம் லாபம் கொடுக்குறேன்னு சொல்லி தான் அவங்க காசை பறிச்சிருக்காங்க. இப்போ பல மக்கள் 1 லட்ச ரூபாய்னும் போது இப்போ நீங்களே என்ன பண்ணுவீங்க? எதுனா விற்று 1 லட்ச ரூபாய் கொடுத்தா மாதம் 35,000 ரூபாய் வருதுன்னு நினைப்பீங்களா இல்லையா? அந்த மாதிரி வந்து நிறைய மக்கள் வந்து பல 1000 கோடியை வந்து எடுத்து போய் கொட்டிட்டாங்க. அப்போ அந்த வழக்கு அந்த ஆருத்ரா விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது பாஜகவினுடைய கட்டுப்பாட்டில் தான் அவங்க இருந்தாங்க. அண்ணாமலை, இந்த அமர் பிரசாத் ரெட்டி, இது போன்ற நபர்கள். ஆனால் தமிழக அரசு, அதாவது அந்த அவங்ககிட்ட பணம் கொடுத்துட்டு ஏமாந்தவங்க வந்து புகார் கொடுத்து வழக்கு பதினொன்று அண்ணாமலை கோஷ்டி அப்படியே விலகின மாதிரி தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திமுக வந்து அவங்க கையில் எடுத்துட்டாங்க. எப்பவுமே சொன்னால் திமுகவுக்கு 1 கோடி ரூபா 2 கோடி ரூபாய் பிரச்சனையை வந்து அடுத்தவங்க பஞ்சாயத்து பண்ணி பேசுகிறான்னாவே அவங்க மூக்கு சிவந்துடும். 4000 கோடி 5000 கோடின்னு போது அவங்க எப்படி விட்டுருவாங்களா? அப்போது திமுக கிட்ட போச்சு அந்த ஆருத்ரா விஷயம். திமுக அரசு 22 பேரை கைது பண்ணாங்க, அப்புறம் விட்டாங்க. அந்த வழக்கே அப்படியே போயிடுச்சு. அந்த வழக்கு சம்மந்தமாக மேற்கொண்டு விசாரணை பண்ணால் தான் முழு விவரமே தெரியும். அந்த வழக்கில் வந்து எத்தனை பேரை கைது பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ சொத்துக்கள் வந்து பறிமுதல் பண்ணியிருக்கீங்க, பறிமுதல் பண்ண சொத்தை வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுத்தீங்களா, அப்போ ஆருத்ரா என்ற நிதி நிறுவனத்துக்கிட்ட எத்தனை ரவுடிகள் வந்து பணம் பறிச்சிருக்காங்க, எத்தனை அரசியல்வாதிகள் அவங்ககிட்ட காசு வாங்கியிருக்காங்க, பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாக வந்து ஆம்ஸ்ட்ராங் வந்து ஆருத்ராவை அணுகினாரா, ஆருத்ராவை அணுகி இருந்தாங்கன்னா அப்போ பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாக எவ்வளோ பணம் வந்து ஆம்ஸ்ட்ராங்க்கு கொடுத்துருக்கீங்க, புரியுதுங்களா? ஆம்ஸ்ட்ராங் கொடுத்துருக்கீங்க, ஆம்ஸ்ட்ராங் வந்து அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுத்தாரா, இந்த விவரங்களை வந்து ஆருத்ரா கிட்ட வந்து புலன் விசாரணையை அதிகப்படுத்தினாதான் இந்த மிரட்டலுக்கு உண்டான விஷயமும் அதை தெளிவு. இப்போ அது வராமல் வந்து எப்படி மிரட்டினாங்க, யார் மிரட்டியிருப்பாங்க அப்படின்னு சொன்னால் 19 வேற எதுவும் தான் சொல்லிட்டு போகணும். இந்த விஷயம் நமக்கு முழுக்க தெரியும். ஆருத்ராவுக்கும் ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கும் என்ன சம்பந்தம்? காவல்துறையினர் வந்து இதுக்கு சரியான நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? காவல்துறை கைது பண்ணி இருக்கிறவங்க எல்லாமே தொடர்புல உள்ளவங்களா இருக்கலாம். ஒரு கால் வந்து கொலை பண்ணவனா இருக்கலாம், அடுத்தது கொலை பண்ண கத்தியை மறைச்ச நபராக இருக்கலாம், அல்லது அவனை பைக்கில் கூப்பிட்டு நபராக இருக்கலாம், அல்லது ஆம்ஸ்ட்ராங் வந்துட்டாருன்னு தகவல் கொடுத்த நபர், இதெல்லாம் உண்மையாக இருக்கலாம். 22 பேரை கைது பண்ணியிருக்காங்க. 22 பேரும் ஏதோ ஒரு வகையில் தொடர்பு இருக்கலாம் அந்த கொலைக்கு. நான் சொல்கிறது மெயின் சுவிட்ச், முக்கியமான ஒரு ஆளுமை இருக்குது. அந்த ஆளுமை யாருன்னு தெரிஞ்சால் தான் வெளியே வரும். ஏன்னா அந்த எண்ணிக்கைகள் மட்டும்தான் வந்து கூடிக்கிட்டே இருக்கு. 8 பேர் இருந்தது வந்து இப்போ 10, 15, 20. என்ன பிரயோஜனம்? வேற அழிக்காம நீ கிளையோ இலையோ ஒடிச்சு என்ன பலன்? மரம் மறுபடியும் வளர்ந்து செய்யும். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ சங்கரராமன் படுகொலை நடந்தது. காஞ்சி சங்கரமடத்தினுடைய இது சங்கரராமன், கணக்காளர் சங்கரராமன். அந்த படுகொலைக்கு எல்லாரையும் கைது பண்ணாங்க. அப்போ மெயின் வந்து அப்புன்ற ஒரு நபரை கைது பண்ணாங்க. அப்போ வந்து அப்பு வந்து ஃபெமிலியரான ஒரு ரவுடி ப்ளஸ் பெரிய செல்வந்தர் அப்புன்ற நபர். இப்போ அவரை கைது பண்ணும்போதே எல்லாருமே பிரமிச்சு போயிட்டாங்க. அப்பு தொடர்பா இந்த கேஸில் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்புவோட முடிக்கல அவங்க. அப்பு பிறகு வந்து விசாரணை பண்ணும்போது தான் சங்கராச்சாரியர்கள் 2 பேர், விஜயேந்தரும் ஜெயேந்தரும் அந்த வழக்கில் வந்து தொடர்பில் இருக்கிறது தெரிஞ்சுது. அப்போ அப்புவை பிடிச்சி டார்ச்சர் போலீஸ் பண்ண நீ கொலை பண்ண, பசங்களுக்கு காசு கொடுத்த, பைக் வாங்கி கொடுத்த, கார் வாங்கி கொடுத்துருக்க, போகிறதுக்கு வரத்துக்கு உழவு பார்க்கறதுக்கு எல்லாமே கரெக்டு. எல்லாத்தையும் 18, 17 பேர் கைது பண்ணி உள்ளே போட்டோம். நீ தான் ஒத்துக்கிற, எல்லாம் கரெக்டு. நீ ஏன் அவனை சங்கரராமனை கொலை பண்ண?
இதுக்கு விளக்கம் சொல்லுன்னு சொல்லி உட்கார வச்சு விசாரிக்கும் போது தான் சங்கராச்சாரியரை காட்டுறாரு. இப்போ சங்கராச்சாரியை காட்டும்போது அன்றைய அதிமுக அரசு என்ன பண்ணுது, கொஞ்சம் கூட சமரசம் இல்லாமல் கைது பண்ணி உள்ளே போடுங்க. ஒருத்தர் விஜயேந்தர் நேபாளுக்கு போட்டார், ஜெயேந்திரர் வந்து டெல்லிக்கு போட்டார். ஆனால் ஸ்பெஷல் டீம் போட்டு 2 பேரும் தூக்கிட்டு வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. புரியுதுங்களா இல்லையா? இப்போ அதே மாதிரி தான் ஆம்ஸ்டாங். சங்கர்ராமன் படுகொலைக்கும் ஆம்ஸ்டாங் படுகொலைக்கும் உள்ள ஒற்றுமை. சங்கர்ராம் படுகொலைக்கும் எல்லாரும் கைது பண்ணாங்க, அப்பவும் கைது பண்ணாங்க, எல்லாரையும் கைது பண்ணிட்டாங்க. ஆனால் முக்கியமான அந்த 2 பேரை அன்றைக்கு அதிமுக அரசு நினைச்சது தப்பிக்க விட்டுருக்கலாம். ஏன்னா அப்போட கேஸ் முடிச்சிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஆம்ஸ்டாங் வழக்க எல்லாரும் கைது பண்ணிட்டு இனி திருவங்கடத்தை போட்டு தள்ளிட்டு, திருவனந்தம் என்ற ஒரு நபரை போட்டு தள்ளிட்டு, ஏன்னா திருவங்கடம் வந்து முக்கிய குற்றவாளி நான் சொல்லல, போலீஸ் தான் சொல்லுது இல்லையா? அப்போ ஒரு முக்கியமான ஒரு குற்றவாளியை விசாரணை இருக்கும்போது எப்படி போட்டு தள்ளினீங்க? ஏன்னா ஒரு விசாரணையில் இருக்கும்போது கைதி அவன் பாத்ரூமுக்கு போன விட கதவு திறந்து வச்சு தான் பாத்ரூமுக்கு போகணும், முன்னாடி நிற்பாங்க. ஏன்னா அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டா கூட அது மிகப்பெரிய ஆபத்தில் வந்து முடியுன்றது. அப்போ அவ்வளோ பாதுகாப்பாக வச்சிருக்கக்கூடிய ஒரு நபரை நீங்களே என்கவுண்டர் பண்ணீங்கன்னா, அப்போது திருவங்கடத்துக்கு பிறகு எப்படி அப்புக்கு பிறகு ஒரு கேரக்டர் இருந்ததோ சங்கராமன் படுகொலையில், அது திருவங்கடத்துக்கு பிறகு பின்னாடி மிக முக்கியமான ஒரு ஆளுமை இருந்திருக்கலாம். அந்த ஆளுமையை காப்பாற்றுறதுக்காக இவனை போட்டு தள்ளியிருக்கலாம். இப்படிதான் நினைக்க தோணும். கூடிய சீக்கிரம் வந்து அந்த மெயின் குற்றவாளியை வந்து கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறீங்க காவல்துறை அதிகாரி? தெரியல, அது ஆளுங்கட்சியாக இருந்தால் எப்படி கண்டுபிடிப்பாங்க? அது ஜெயலலிதா அந்த அம்மாவுக்கு வந்து பொம்பளை ஒரு ஆளுமை திறன் இருந்தது. அதெல்லாம் வந்து நினச்சி கூட பார்க்கலாம். அந்த நேரத்தில் திமுக ஆட்சி கலைஞர் முதல்வராக இருந்தால் கூட சங்கராச்சாரியர்களை கைது பண்ணியிருக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? பயப்படுவாங்க. அந்த நேரத்தில் பிரதமர் ஜனாதிபதி கூட முதல்வரை கான்டாக்ட் பண்ணி இல்லை கைது பண்ணாதீங்க, அவங்க விஷயத்தை விடுங்கன்னு சொல்லும்போது போங்கையான்னு சொல்லிட்டு மீறி சட்டத்தின் அடிப்படையில் தான் நடக்கும்னு சொல்லிட்டு உண்மையிலே அந்த பெண்மணி வந்து அந்த விஷயத்தில் வந்து சமரசமற்ற ஒரு இரும்பு பெண்மணியாக செயல்பட்டாங்க. அவங்கள தான் பாப்பாத்தி கீப்பாத்தின்னு எதோ சொன்னாங்க. இருந்தாலும் சொல்கிறேன், அந்த உறுதினஸ் இப்போ அது போன்ற ஆளுமை உள்ள முதல்வரான்னா நிச்சயம் இல்லை. இவ்வளோ நேரம் வந்து நிறைய விவரங்களை பார்க்கறதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.